ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீட்டிலேயே பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பன்னீர் கடையில் வாங்கி ஊஞ்சி போயிட்டிங்களா, அழகாக வீட்டில் இருக்கிற பாலை வச்சு நம்ம ஈஸியாக பன்னீர் பண்ணிடலாம். நான் இப்போ வந்து எடுத்துருக்கிறது 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நீங்கள் அரை லிட்டரில் கூட பண்ணலாம். இப்போ நான் அதை நல்லா பாலை காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே காய்ச்சிற கேப்பில் நம்ம லெமன் எடுத்துக்குவோம். பால் பொங்கி வரும்போது அந்த லெமன் நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ 1 லிட்டர் பாலுன்றனால நான் 2 லெமன் எடுத்திருக்கேன். அரை லிட்டருக்கு 1 லெமன் போதும். அது நல்லா புழிஞ்சு விட்டதுக்கப்புறம் அது திரஞ்சி வரும்போது பார்த்தா தண்ணியும் அந்த பன்னீரும் தனியாக கலண்டு நின்றோம். அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பன்னீர் ஃபில்டரில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு வெள்ளை துணியில் கூட போட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ அதில் நான் போட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்ல தண்ணிலையும் கழுவிருக்கேன். கழுவுனதுக்கப்புறம் நான் அந்த இதை போட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு ஒரு வெயிட்டை வச்சு மூடி வச்சுட்டேன். இது அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க. 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா பன்னீர் வந்து இப்படி நல்லா அழகாக அந்த ஷேப்புக்கு நல்லா ரெடியாகி வந்துடும். நம்ம என்ன ஷேப் வைக்கிறோமோ அந்த ஷேப்பில் இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். க்யூபாக அழகாக வந்துருச்சு. வீட்டிலேயே இப்படி ஈஸியாக பண்ணிடலாம். இதை போய் கடையில் வந்து 100 ரூபா 120 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.